Hi friends, welcome to reusecraft. இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பத்தி பார்க்கலாங்க. கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நமக்கு கிராஃப்ட்டுக்கு தேவையானது மெடிமிக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு நான் 2 எடுத்துர்க்கேன். கிளிட்டர் சில்வர் கலர் கிளிட்டர் பவுடர் நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் எம்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது கிடைச்சது அப்படினா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்துட்டு நம்ம ஒரே ஒரு அந்த பாக்ஸ் மட்டும் மெடிமிக்ஸ் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் எடுத்து அந்த மெடிமிக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம பேப்பர் கட் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கேன். இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஒரு அழகான ஒரு திங்ஸ் தாங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 2 பாக்ஸையும் வந்துட்டு பேப்பரால் கவர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம வந்துட்டு ஆஃப் பாக்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துருப்போம். அதேமாரி அந்த டப்பாவுக்கும் வந்துட்டு ஆஃப் இதுதான் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துருப்போங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அது பேக் சைடில் போயிடும் இல்லைங்களா. ஸோ ஒரு ஆணி அடித்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு வந்துட்டு பேக் சைடில் போகிறதுனால தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, வந்துட்டு நான் டெக்கரேஷனுக்காக ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுதாங்க, என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? இது வந்துட்டு எதுவும் இல்லைங்க, பூசணி விதை. பூசணி விதையை சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சின்ன வயசில் பூசணி விதையினுடைய பருப்பு, பாதாமணிக்காயினுடைய உள்ள இருக்கக்கூடிய பருப்பு, எலந்த பழத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய பருப்பு, ஸோ இது யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்கிற விஷயம் அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுதான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி பூ போட்டு டிசைன் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சின்ன வயசில் பூசணி விதையனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து சாப்பிட்ருக்கீங்க? ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஸோ நான் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்துட்டு செஞ்சது. ஸோ அதுக்காக தான் வில்லேஜ் சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பூசணி விதை காய வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த இதை உரிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு மட்டும் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் காமெடிக்கு சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணால் இப்போவே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ நம்ம இந்த மெடிமிக்ஸ் பாக்ஸ் 2 வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாவுக்கு 2 சைட்லேயும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைட்லேயும் ஒட்டிக்கிறேங்க. அது டெக்கரேஷனுக்காக வந்துட்டு சென்டரில் பூ ஒட்டிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிராஃப்ட் முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன கொஸ்டினுக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.